கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டையிலிருந்து கர்நாடக மாநிலத்திற்கு விரட்டப்பட்ட காட்டு யானைகள் குட்டிகளுடன் அணிவகுத்து சாலையை கடந்து சென்றன. இது தொடர்பான விவரங்களை நமது செய்தியாளர் முரளியிடம் கேட்கலாம். முரளி, வணக்கம். கர்நாடக மாநிலத்திற்கு விரட்டப்பட்ட காட்டு யானைகள் குட்டிகளுடன் அணிவகுத்து சாலையை கடந்து செல்கின்ற காட்சிகளை நாம் பார்த்தோம். மேலும் இது குறித்து வனத்துறையினர் என்ன தகவல்களை தெரிவிக்கிறார்கள், இவற்றின் விவரங்கள் என்ன சொல்லுங்க? கர்நாடக மாநிலம் பன்னார்கட்டா வனப்பகுதியிலிருந்து கடந்த மாதம் 100க்கும் மேற்பட்ட யானைகள் தமிழக வனப்பகுதியான கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள ஜவளகிரி வனப்பகுதிக்குள் இடம்பெயர்ந்தன. அதாவது அடுத்தடுத்து இந்த காட்டு யானைகள் நகனூர், தேன்கனிக்கோட்டை, ஊடேதுர்கம், ஒசூர், சாணம்மாவு வனப்பகுதிக்கு இடம்பெயர்ந்து தஞ்சமடைந்தன. காட்டு யானைகள் விவசாயிகள் பயிரிட விளைநிலங்களை சேதப்படுத்தி விவசாயிகள் மற்றும் கிராம மக்களை அச்சுறுத்தி வந்ததால் காட்டு யானைகளை மீண்டும் பன்னார்கட்டா வனப்பகுதிக்கு விரட்ட வேண்டும் என பொதுமக்கள் தொடர்ந்து கோரிக்கை முன்வைத்தனர். அதனைத் தொடர்ந்து ஒசூர், சாணம்மாவு வனப்பகுதியில் இருந்த காட்டு யானைகளை கர்நாடகாவுக்கு விரட்டும் பணியில் 30க்கும் மேற்பட்ட வனத்துறையினர் மற்றும் வேட்டை தடுப்பு காவலர்கள் அடங்கிய குழுவினர் ஈடுபட்டனர். ஒசூர், சாணம்மாவு வனப்பகுதியில் இருந்த பல்வேறு கிராமங்கள் வழியாக தேன்கனிக்கோட்டை வனப்பகுதிக்கு விரட்டப்பட்ட இந்த யானைகள் வனத்துறையினர் அதாவது கர்நாடக மாநிலத்திற்கு விரட்டும் பணியில் மேற்கொண்டு வந்தனர். தேன்கனிக்கோட்டை பகுதியில் இருந்த மரகட்டா, நகனூர் வழியாக ஜவளகிரி வனப்பகுதிக்கு இந்த காட்டு யானைகள் விரட்டப்பட்டது. அப்போது ஜவளகிரி பகுதியில் இருந்த கர்நாடகா சாலையில் காட்டு யானைகள் குட்டிகளுடன் அணிவகுத்து சாலையில் கடந்து சென்றன. அப்போது பாதுகாப்புக்காக அந்த சாலையில் சென்ற வாகனங்கள் வனத்துறையினர் நிறுத்தி வைத்தனர். பின்னர் யானைகள் சாலையில் கடந்து நிதானமாக சென்றது. காட்டு யானைகள் கர்நாடக மாநிலத்திற்கு விரட்டப்பட்டதால் விவசாயிகள், பொதுமக்கள் நிம்மதி அடைந்தனர். மோகன், விவரங்களுக்கு நன்றி முரளி.